வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சும்மா இந்த ஃப்ரீ ஃபயர்ல என்னமோ அப்டேட்லாம் விட்டானுங்கன்னு சொல்லிட்டு, சும்மா அந்த சம்மர்ல என்னமோ விட்டானுங்கல்ல, அதுக்கு போயிருந்தேங்க. சரின்னு சொல்லிட்டு மேட்ச் நான் அடிச்சு புடிச்சிட்டேன் எல்லாத்தையும். பார்த்தா ஆப்போசிட்ல ஒருத்தர் பிங்க் சட்டை ஹேக்கருங்க. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேட்ச்ல ஹேக்கர் வந்திருக்கானுங்க. இந்த அக்கா இல்ல அதோ இவன் தாங்க அந்த ஹேக்கரு. நல்லா பாருங்க, நீங்க நல்லா பாருங்க. First blood. எப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனா Ace. இங்க பாருங்க, இதோ இவன் இல்ல, இவன் தாங்க அந்த ஹேக்கரு. நான் மொத மேட்ச் சும்மா ஏதோ சும்மாதான் பிளேயர் போலன்னு நினைச்சேன். ஆனா அவனை அடிச்சிட்டேன். முதல்ல அந்த ஹேக் ஆக்டிவேட் பண்ணல போலாங்க அவன். எங்க ஹேக்கருங்க வாட்டி என்னோட கேம் பிளேல. ஆஹா, சும்மாவே எனக்கு அடிக்க தெரியாது. இந்த ஹேக்கர் வேற எப்படி நான் இவங்கிட்ட சமாளிக்க போறனோ. ஹேக்கரை மட்டும் அடிச்சிட்டானா வேற லெவலுங்க. நான் மட்டும் ஹேக்கர் அடிச்சிட்டேன்னா ஓபி ஜிஎஸ் ஓபின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஹேக்கருங்க இவனுங்க. நான் சும்மா வந்து அவங்க போல டப்புன்னு விழுங்குறானுங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு பார்த்தா வால் ஹேக்கு, கன் ஹேக்கு, ஹெட்ஷாட் ஹேக்லாம் போட்டு வச்சிருக்கிறான். எப்படி அடிச்சான். ஆனா நான் இங்க ரிப்போர்ட் பண்ணி விட்டோம். சைனீஸ் பிளேயர் அவன். தேங்க்ஸ் தலைவர், தேங்க்யூ. தலைவன் ஊக்கம் போட்டிருக்கான்பா. சரி உள்ளுக்கு வாடா, ஒன்னு அடிச்சிட போறானுங்க. என்னாலே அவனை சமாளிக்க முடியல. ஒரு யூடியூபர்னாலே அவனை சமாளிக்க முடியலன்னா சாதா பிளேயர்ஸ்லாம் வந்து ஆனா சமாளிக்க முடியுமா அவனை? இப்ப பாத்தீங்களா அட்டி என்ன மாதிரி அட்டின்னு? தம்பி கொஞ்சம் ரிவ்யூ எப்படி அடிச்சானுங்கன்னே தெரியாதுங்க. போடுவோம் எப்படி அடிச்சானே தெரியாது. 3 மட்டும் எப்படி சாண்டினா ஒரே அடித்தல அடிச்சான்னு தெரியாது. ஆனா சாண்டினா அடிக்கல. இவன் இல்ல. ஹேக்கரை போட்டானுங்க ஆல்ரெடி. ஆனா என்ன அடிச்சது ஹேக்கருங்க. இத நான் கண்டென்ட்லாம் சத்தியமா இது கண்டென்ட்டே இல்ல தெரியுமா. நான் சும்மா வந்தேன், பார்த்தா ஹேக்கரு. முதல் ரவுண்டு நான் போல அசால்ட் அடிச்சிட்டேன். பார்த்தா செகண்ட் ரவுண்டு ஏதோ பக்கத்துல ஒருத்தர் ஊட்டம் போட்டு நிக்கிறாரு. ஏதோ ஃபுல் பண்டல் இவரு பார்த்து அந்த இந்த பக்ஸுக்குள்ள இருந்தாரு. அந்த மில்லோ ஃபேக்டரி ஏதோ ஒரு பக்ஸுக்குள்ள இருந்தாரு. க்ளோவால் போட்டு அடைச்சிட்டாரு. பார்த்தா வாலுக்குள்ள ஊந்து வராங்க. ஒண்ணுமே இல்ல. என் போன் நல்லாதான் இருக்கு. அப்படி வச்சானே மண்டை மேலே டபுள் வெக்டர், அதுவும் டபுள் வெக்டர்ல மண்டை மேலே வச்சு அனுப்புனான். இருந்தாலும் அந்த மேட்ச்ல ஹேக்கர் அடிச்சிட்டேன். அவங்க கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது ஹேக்கர் அடிச்சிட்டேன்னு. சார் உங்களுக்கு காட்டி இருக்கணுங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. நான் முதல் ரவுண்ட்ல வந்து அந்த ஆரம்பத்துல கொடுப்பானுங்க அந்த யூஎஸ்பி கன்னு. அந்த கன்ல வச்சு அழுத்தி பிடிச்சிட்டேன் அவனை. க்ளோவால் போட்டு எப்படியோ மறைஞ்சு அழுத்தி பிடிச்சிட்டேன். செகண்ட் ரவுண்ட் வச்சு செஞ்சு விட்டான். ஸோ ஏன்டா இவ்வளோ நாளாக வந்து வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஸ்கூலுக்கு போகணும் அதெல்லாம். ஸோ அதனால தான் வந்து வீடியோ போடல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து வீடியோ போடுவேன் அப்படின்னு. ஸோ எனக்கு போட்டு ரொம்ப நாள் ஆக மாட்டேங்குது.
இன்னொன்று இந்த ஹேக்கர் கண்டென்ட் வேறு வந்துருச்சா வந்து பட்டுன்னு வீடியோ திறந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களே பார்த்துருக்கீங்க அவன் என்ன மாதிரி அடி விட்டுருக்கானே. எனக்கு கொஞ்சத்தில் ஷாக் ஆயிடுச்சு அவன் விட்டு அடியெல்லாம் போச்சு. உங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுக்கலைங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நான் காட்டியிருப்பேன் உங்ககிட்ட. கடவுளே கடவுளே கடவுளே, ஏன்டா ஏன் நான் சும்மா தானே இருக்கிறேன். நான் சும்மா இருக்கும்போது ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை தான் அங்கே இருக்கிறான். ஐயோ நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிடுது. ஜஸ்ட்டு மிஸ்டுப்பா குமாரே, ஜஸ்ட்டு மிஸ்டு. இதோ வர்றான் அடி பர்த்டே. ஏன் உனக்கு இது நான் ஊக்காங்களே. ஐயோ உடச்சிட்டாங்களே புல்லுக்கிட்ட உடித்த புல்லக்கா கதற வச்சு அடிச்சானுங்க. சரி இந்த வாட்டி டெசர்ட்டிக்கல்ல ரெடி பண்ணலாமா? ஸோ கைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து போன வீடியோவில் ப்ரூஃப் இல்லைனாலும் நான் எப்படி அடிப்பேன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஸோ அந்த எனக்கு அப்பயே சந்தேகம், என்ன இது வரைக்கும் நம்ம கேட்கல ஒருத்தனை பாட்டா வந்தது இல்லை, ஹேக்கரா வந்தது இல்லையே. இன்னைக்கு வந்துட்டான்ல. சாரி கொஞ்சம் இருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அடித்தாலும் உங்களுக்கே தெரியாது, வீடியோ எடுத்த எனக்கும் தெரியாது. எப்படி ஆனால் ஏடபிள்யூஎம் கையில் வச்சுருக்கேன், அதை மட்டும் நான் பார்த்தேன். ஏடபிள்யூஎம் டபுள் வெக்டாரு அந்த மாதிரி. இவன் வாலுக்கு கன்னுக்கு ஹெட்ஷாட்டாக்கு வேற என்ன இருக்கு, வாலு ஹெட்ஷாட்டு கன்னு வேற நிறைய இருக்கு. ஃப்ளை கொஞ்சம் பறந்தாங்க அவன், லைட்டாக பறந்தான். நான் நினைக்கிறேன் அந்த சாண்டினா கேரக்டர் ஒருத்தன் ஜெட் பேக் ஷூ போட்டதுனால அது குறைச்சிருப்பான் போல. ஆனால் தெரியல அவனுக்கு எங்கே ஜெட் பேக் ஷூலாம் பைக்கிறது, அவன் தான் ஹேக்கரே ஆச்சு. யாரோ பார்த்து யாரா இவன் இப்படிமா. இப்போ யூஎம்பி கிங்குனா யாருன்னு காட்டுறாங்க அந்த அக்காக்கு. ஜூபா ஜாபி ஜாபி ஜூபா ஜாபி பொடி ஜுப்பா ஜப்பி ஜப்பி ஜூ சாவு. நாங்கள் இல்லவே இல்லை. அம்மாட்டி சத்தியமா அதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். போயிருவா அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஹெட்ஷாட் விட்டா அன்நார்மல் மூவ்மெண்ட் வேற. ஐயோ நான் தான் கன் எடுக்கணுமா? நான் அன்நார்மல் மூவ்மெண்ட் போட்டிருக்கேங்க. அவ எப்படி கீழே இருந்து மேலே தவறான்னு எனக்கு தெரியல. அதை பாருங்க, நம்மளும் தாவறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும், கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்சம் மீச்சு. இவளுக்கு அசால்ட்டா பாருங்க அடிக்க இவங்க எப்படிங்க அந்த பேரல் இருக்கும்போது அடிச்சா. எங்க நான் சத்தியமா சொல்றேன் இவன் ஹேக்கருங்க, சத்தியமா சொல்றேன் இவன் ஹேக்கரு. ஹேக்கர் இல்ல எப்போ அன்நார்மல் மூமெண்ட் கொடுத்தா அதுதான் எனக்கு புரியல. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த கேடுகிட்ட ஹேக்கருங்க, செத்து போன ஹேக்கருங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா கைஸ், இந்த மாதிரி ஹேக்கை போட்டு நீங்கள் விளையாடுறதுக்கு தான் விளையாடாமே இருக்கலாம். அதுதான் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன். என் சப்ஸ்கிரைபரில் யாரும் ஹேக்கு போட்டு விளையாடக்கூடாதுன்னு தான் என்னோட ஆசை. ஃப்ரீ ஃபயர் விளாண்டிங்கன்னா
நேர்மையாக விளாடுங்க. செத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் நேர்மையாக தான் நாங்கள் சாவுறீங்க. ஸோ அதுதாங்க சொல்கிறேன், ஹேக்கு பயிர்னா எந்த யூஸுமே இல்லை. எவனாவது ஒருத்தன் பேன் பண்ண போகிறான். ஸோ அதுதான் கைஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் ஹேக்கு பாய்க்கிறனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுதான் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஹேக்கு பாய்க்காதீங்க. ஏன் கேம் விளாட்றீங்களா, கொஞ்ச நேரம் விளாட்றீங்களா, புயா வாங்குறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றீங்களா, அதோட வச்சுக்கோங்க. இந்த ஹேக்கு ப்ரோ பிளேயர் அடிச்சுட்டு டே நான் ப்ரோ பிளேயர் அடிச்சிட்டேன்டா அப்படின்னு ஹேக்கு போட்டு அடிச்சுட்டு பெருமையாக சொல்லாதீங்க. அதெல்லாம் சத்தியமாக ஒரு வெக்கமான ஒரு விஷயம். ஹேக்கை போட்டு அடிக்கிறது ஒரு தேவையே இல்லாது. நீ என்னது கேம் விளாட்ற? ஏன் அதுக்கு சாதம் நீ கேம் விளாடாமே இருக்கலாமே. நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். இந்த மாதிரி ஹேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் மன்னிப்பு பார்க்காதீங்க. உங்களால் தான் இந்த மாதிரி பண்ணுறவங்க, உங்களால் தான் சொல்லிட்டேன், சாரி கைஸ். இந்த மாதிரி பாவம் மன்னிப்பு பார்க்குறவங்கனால தான் இன்னும் இந்த மாதிரி பல ஹேக்கர்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஹேக்கை போட்டு விளையாடாதீங்க, அதை தான் சொல்லுவேன். நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா டே நான் ஹேக்கர்றா அப்படின்னு, விளையாட்டுக்கு சொன்னால் பரவாயில்ல, அதை ரியலாக செய்யாதீங்க, ஓகேவா? இப்போ பல யூடியூபர்லாம் ஒன்ட்டா படிப்பாங்க, அதை பார்த்து என்னோட ஹேக்கர் ஷார்ட்டாக இருக்குது, அது பரவாயில்ல, விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா ஹேக்கர் ஷாட் இருந்து வேறு, ஹேக்கி விளையாடுறதுன்ற வேறு. ஹேக்கர் ஷாட்னா வந்து இப்போ யூஎம்பிலாம் வந்து ஒன் டாப்லாம் அடிப்பாங்க, அதை ஒன் டாப் சொல்ல முடியாது, ஹெட்ஷாட்லாம் அடிப்பாங்க. எப்படி அவன் அடித்தா பரவாயில்லையே பெரிய ஆளாக தான் போல அப்படின்னு. அந்த ட்ரெஸ்ஸை, அந்த அவங்களோட மூமெண்ட்டு, அந்த அவங்க போட்டிருக்க அந்த காஸ்டியூமு, அவங்க தர அந்த பிளேயிங்கை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஹேக்கரா இல்லை ரியல் பிளேயரா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவன் லைட்டாக தாங்க நவுடுறான், லைட்டாக தான் அப்படியே சும்மா தான் நவுடுறான், காஸ்டிக்கை முடிச்சு அழுத்துறான். அதாவது எப்படி தெரியுமா, இப்போ வந்து அந்த 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 கேரக்டர் இருக்குல்ல, என்னை தாண்டி போயிடுச்சு, நேரம் தான் சொல்கிறேன், ஆனால் என் ஹெட்டுக்கு ட்ராக் ஆகுது. எப்படி நீங்களே சொல்லுங்கள். அந்த வீடியோவை நீங்கள் நான் இவ்வளோ பேசுகிறேன்னே இவன் ஹேக்கர் தானே அப்படின்னு சொல்லாதீங்க. ஹேக்கரு பிளேயர் அடிச்சுட்டு அவன் பேர் வாங்குறான், அது தெரியல அவங்களுக்குலாம். சரி, அது தெரியல அவனுங்களுக்குலாம், என்னத்துக்கே ஹேக்கா போடணும். ஸோ நான் கடைசியாக சொல்கிறேங்க, ஹேக்கு வேணாம், ஹேக்கு வேணாம், ஹேக்கு வேணாம். நீங்கள் உங்களோட ரியல் பிளேயிங்கை மட்டும் கொடுங்க கைஸ், அதை தான் நான் கேட்பேன். ரியல் பிளேயிங்கை கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணால் அது நான் ஏற்றுப்பேன் ஒரு யூடியூபராக. ஸோ ஓகே கைஸ், நான் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் அட்வைஸ்லாம் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ஹேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிப்போர்ட்டை பண்ணி விட்டுருங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், நம்ம வீடியோ பார்க்கணும், பாதி பேருக்கு என் கூட விளாடணும் கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது என் விஜய் இங்கே அவங்க பாருங்க, இதுதான் என்னோட யூஐடி. இதோட ஃபோட்டோஸ் தரலாம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, எது வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா என் கூட விளாட்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு என் யூஐடியை போட்டு விளாண்டுருக்காருன்னா என் கூட விளாடணும் அப்படி ப்ரோ உங்கள் யூஐடி வந்து என் யூஐடியை போட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், கீழே வந்து சொல்லுங்கள் ப்ரோ உங்கள் கூட ப்ளே பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஐடி வேறு ரிக்வெஸ்ட் கொடுத்தா நான் கண்டிப்பாக அது நீங்கள் கீழே அந்த அபவுட் இருக்கும்ல, இதோ இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இது போகிறேன் கீழே விஎஸ் கலர் கேம் சேனல் போட்டிருக்குல்ல, அது உள்ளுக்கு போயிட்டு நான் எப்போ வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் நான் ரிக்வெஸ்ட் அதாவது உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேனோ அப்போ மாற்றிடுங்க. அது வரைக்கும் ஐ எம் யூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ இந்த ஹேக்கரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. எனக்கு ரொம்ப வந்து கோபமாக இருக்கேன், என்னத்துக்கு ஹேக்கா போட்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு வரேன் தெரியல. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பை கைஸ், பை.